அனைத்து முதுகலை பட்டதாரி ஆசிரிய பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் உங்களுடைய துவக்கம் மிகவும் இனிமையானதாகவும் தெய்வ அருள் நிறைந்ததாகவும் எண்ணங்கள் முழுக்க முழுக்க நேர்மறை சிந்தனைகள் கொண்டதாகவும் அமைய வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2025 நியூ சிலபஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி வி பிகன் கவுன்சிலிங் பேட்ச். ஸோ கவுன்சிலிங் பேட்ச் இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனுடைய டெமோ கிளாஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க. ஸோ இன்றைய முதல் நாள் வகுப்பு முழுக்க முழுக்க நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பேச போகுது. சரிங்களா? ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் வி ஹாவ் டு ஃபாலோ இன் த சக்சஸ்மெண்ட் ஆஃப் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். வெற்றி அடைகிறதுக்கு நாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அதுதான் இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நான் இன்றைய வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுதே முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இல்ல சார், நாங்க இப்பதான் போட்டித் தேர்வர்கள், இனிதான் ஆசிரியர்கள் அப்படின்னா, அந்த நேர்மறையான எண்ணங்கள்ல மொழிக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. நம்ம லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் மொழி எப்படி உருவாகுது. சஷோர்னுடைய தியரி இதெல்லாமே நம்ம படிப்போம். மொழிக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுங்க. நீங்க என்னவா ஆக வேணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், சொல்றதா இருக்கட்டும், சொற்களிலும் எண்ணங்களிலும் மிகப்பெரிய சக்தி நமக்கு உண்டு. அதன்படி நீங்க எந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அது நடந்து. சரிங்களா? சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க நல்ல விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருங்க. நமக்கு சீக்கிரமா வாங்கிருவோம். அதே மாரி நம்ம ஒரு அரசு அதிகாரி ஆகணும், அரசு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறதுல நீங்க எண்ணத்த கரெக்ட்டா வச்சுக்கிட்டே இருங்க. அதே விஷயங்கள பேசுங்க. அதே விஷயங்கள மாறி மாறி ஷேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த எண்ணங்கள், அந்த மொழிகள் உங்களுக்கு வெற்றியை வாங்கி தரும். ரைட். நியூஸ் பேப்பர்ஸ்ல கவுன்சிலிங் பத்தி போடுறாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அதெல்லாம் உங்களுக்கான நியூஸ் பாருங்க. சரிங்களா? வித்தின் அ இயர் நீங்க அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க மனசுக்குள்ள கொண்டு வரும்போது, நீங்களே ஒரு ஆசிரியர் ஆகுன மாரி ஒரு ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சிரும். அந்த பாசிட்டிவ்னெஸ்ஸ வந்து நிறைய நிறைச்சுக்கங்க உங்க உள்ளத்துல. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளிய தள்ளிருங்க. நெகட்டிவ் வைப்ஸ். அடுத்தவன் நம்மள்ட்ட சண்டை போட்டுட்டு போனான். நேத்து என்ன வந்து தப்பா சொல்லிட்டு போயிட்டான். அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுருங்க. சரிங்களா? ஏன்னா, வேற ஏதாவது எண்ணங்கள் அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய கோபம், அவன் இப்படி நம்மள சொல்லிட்டானே, தாழ்த்து பேசிட்டானே, அப்படிங்கிற ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம அவ்வளோதானா? அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மள வந்து மேல எழும்ப விடாது. சரிங்களா? அது உங்களுடைய மனைவி கிட்ட இருக்கட்டும், இல்ல கணவன் கிட்ட நீங்க காட்டின கோபமா இருக்கட்டும், குழந்தைகள் கிட்ட காட்டினது, பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவுக்காரங்க, யார்கிட்ட காமிச்ச அந்த வெறுப்புணர்வா இருந்தாலும் சரி, அத வெளிய கொஞ்ச நாள் தூக்கி வச்சுருங்க. சரிங்களா? ஏன்னா, அது இருந்துச்சுன்னா, அதுதான் நம்மள வந்து நோண்டிக்கிட்டே இருக்கும். மோர் தேன் நம்ம வந்து எஃபோர்ட் மனசளவுல நம்ம வந்து படிப்புல குடுக்கிறத விட, அதிக வெறுப்புணர்வ அவங்க மேல காமிச்சுட்டு இருப்போம். படிக்க முடியாது. ஸோ, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா மனச காலி பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? அதுல முழுக்க முழுக்க அரசு அதிகாரி அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கணும். மீதி எல்லாத்தையும் கொஞ்ச நாளு சொந்தக்காரன்ட்ட போட்ட சண்டை, அம்மாட்ட போட்டது, மாமியார் கிட்ட போட்டது எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒதுக்கி வைங்க. இத மட்டும் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்படிங்கிற எண்ணங்கள மட்டும் நீங்க வந்து உங்களுடைய மனசு நிறைய 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 நினைச்சு வைங்க. உங்களை கவுன்சிலிங் கூட்டி சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிங்களா? ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, ஐ அ அ ஒரு 4, 5 தலைப்புகள்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். நீங்க அழகா என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிலபஸ் முதல்ல நம்ம கிட்ட கையில இருக்கணும். சிலபஸ பிரிண்ட் அவுட் பண்ணி கையில வச்சுக்கங்க மொத காரியம். சரிங்களா? எந்த ஒரு எக்ஸாமினேஷன் நீங்க வெதர் குரூப் 4 10ஆம் வகுப்பு தகுதியிலிருந்து, இப்ப நம்மள மாதிரி பிஏ, பிஎட், எம்ஏ, பிஎட் அப்படிங்கிற பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வா இருக்கட்டும், இல்ல யுபிஎஸ்சி டிகிரிக்கு மட்டும் நடத்தக்கூடிய குடிமைப் பணி தேர்வுகள் எதுனாலும் சிலபஸ் ரொம்ப முக்கியங்க. சிலபஸ பார்க்காம நான் படிச்சிடலாம், வின் பண்ணிறலாம் அப்படின்னா, அது நீங்க தலைகீழ நின்னாலும் நடக்காது.
சிலபஸ் ஒரு 2 காப்பி கையில இருக்கணும். ஒரு காப்பி எப்படி இருக்கணும்னா, நீங்க ஆஸ் யூசுவல் பேக் டூ பேக் பிரிண்ட் அவுட் பண்ணி கையில வச்சுக்கங்க. இன்னொரு சிலபஸ் எப்படி இருக்கும்னா, சிங்கிள் சைடு தான் பிரிண்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஒரு பக்கம் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கணும். அத நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுடைய ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி ஒட்ட போறோம். சரிங்களா? ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி அழகா ஒட்டி விட்டுருங்க. நீங்க உட்காரும்போது அந்த டேபிள்ல, சேர்ஸ்ல உட்காரும் பொழுது, இந்த சிலபஸ் உங்க கண்ணுக்கு தெரியணும். 10 யூனிட்டும் ஒரு 10 நாட்கள் பார்த்து, பார்த்து, பார்த்து உங்களுடைய மனசுக்குள் பதிஞ்சிரணும். சரிங்களா? அப்டின்னா, தட் இஸ் ஓகே. அது சிலபஸ்க்கு நீங்க எடுத்துக்கங்க. என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? ஓகே. எப்படி பணம் சம்பாதிப்பது சீக்கிரமாக? அப்படின்னு வடிவேலு பேசிக்கிட்டே இருப்பார். அது மாரி தான் இருக்கும். ரைட். அப்போ அந்த சீக்ரெட்ஸ நம்ம ரிவீல் பண்றோம். ஸ்ட்ராட்டஜி என்ன? அதிகமாக வெற்றி பெற்றவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி இதுங்க. ஸோ, நீங்களும் வெற்றியாளர் ஆகணும்னா, இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதுல வேற எந்த ஒரு நெளிவு சுளிவுகளையும் நீங்க காமிக்கக் கூடாது. நீங்க வந்து ஃபுல் டைம் படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஓகே. எனக்கு நெறைய கால்ஸ் என்குயரீஸ் வரும்பொழுது, பேசக்கூடியதுல 99 பீப்பிள் வந்து யாருன்னா மதர்ஸ். ஓகேங்களா? ஹோம் மேக்கர்ஸ். வீட்டில் தன்னுடைய குழந்தையை வளர்த்துக் கொண்டே, தன்னுடைய படிப்பையும் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் தான் நெறைய பேர் கால் பண்ணுவாங்க. அந்த சகோதரிகளுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். டோன்ட் வொரி. உங்களுடைய சைல்டு வந்து உங்களுடைய கிஃப்ட். அவங்க வந்து உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. சரிங்களா? உங்க குழந்தைய வச்சுட்டு எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் உங்களுடைய கிஃப்ட். அவங்க ஒரு கடவுள். சரிங்களா? குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு மாரி அவங்க உங்கள வந்து பக்கத்துல இருந்து ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க உங்கள தட்டுறதா இருக்கட்டும், தொந்தரவு பண்றதா இருக்கட்டும், இல்ல ஊச்சா போறதா இருக்கட்டும், கக்கா போறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு லக்னஸ்ன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அது. அந்த அதிர்ஷ்ட தேவதைய பக்கத்துல வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லபடியா பிரிப்பேர் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டம். 2 அதிர்ஷ்டத்த பக்கத்துல வச்சிருக்கீங்க. இல்ல ஒரு ஆண்மகன் நீங்க பிரிப்பேர் பண்றீங்க. மோர் தென் 30 பிளஸ்ல நீங்க பிரிப்பேர் பண்றீங்க. உங்களுக்கு உங்களுடைய மனைவி ஹெல்ப் பண்றாங்க அப்டின்னா, அவங்க ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு. அந்த அதிர்ஷ்ட தேவதைகள பக்கத்துல வச்சு படிக்கும்போது, உங்கள விட வேற யாருக்கு அந்த அதிர்ஷ்டம், ஆ அந்த போஸ்டிங் யாருக்கு போய் கிடைக்க போகுது? உங்களுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அத வந்து ஒரு பேரியரா நீங்க நெனச்சுக்க வேண்டாம். அது ஒரு கிஃப்ட்டாவே நீங்க நெனச்சுக்கங்க. ஓகே. அது ஒரு 11வது யூனிட் அவ்வளோதான். சரிங்களா? 10 யூனிட் நம்மட்ட இருக்குன்னா, அவங்க ஒரு 11வது யூனிட். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் பிளான் போடுங்கம்மா. சரிங்களா? நல்ல ஒரு பிளான் போடுங்க. என்ன படிக்கணும்? எப்ப படிக்கணும்? அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. ஓகே. 10 யூனிட் தானே சார் படிக்கணும். அதுல என்ன என்ன படிக்க வேண்டியது, எப்படி படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற இது தேவையா அப்படின்னா, கண்டிப்பா தேவைங்க. சரிங்களா? காலை ஒரு டைம். இப்ப நீங்க காலையில கிளாஸ் பார்க்குறீங்க. நம்ம கிளாஸ் பொறுத்தவரையும் 6 டூ 7. இந்த டைம் ரொம்ப ஃபேவரான டைம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். பெரிய தொந்தரவுகள் வெளியிலருந்து இருக்காது. ஃபிரெண்ட்ஸ் வரமாட்டாங்க. அதனால அந்த 6 டூ 7 இல்ல 5 டூ 6 பார்க்குறேன் சார். 4 டூ 5 பார்க்குறேன் சார். 1 ஹவர் தான். நீங்க கிளாஸ் கவனிக்க வேண்டிய டைம். மீதி டைம் நீங்க தான் பிரிப்பேர் பண்ணி ஆகணும். அப்போ எந்த பாடத்த காலையில படிக்கலாம்? எந்த பாடத்த ஈவ்னிங் படிக்கலாம்? ஈவ்னிங் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். ரொம்ப டஃபஸ்ட்டான விஷயங்கள மார்னிங் டைம்ல வச்சுக்கங்க. ரொம்ப ஓரளவுக்கு பரவால்ல சார். இது ஒரு மீடியம் லெவல். யூனிட் 3 எடுத்துக்கிறேன் சார். ஓகே. யூனிட் 7 எடுத்துக்கிறேன் சார் ஈவ்னிங். ஃபைன். அப்போ பிளான் படி என்ன படிக்கணும்? அது எப்ப படிக்கணும்? அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணுங்க. ரைட். ஒரு டைம் டேபிள் அழகா ஒரு பேப்பர் எடுத்து கோடு போட்டு எழுதுங்க. அண்ட் ஃபெமிலரைஸ் யுவர்செல்ஃப் வித் என்டயர் சிலபஸ். மொத்த 10 யூனிட்டையும் தூக்கத்துல எழுப்பி கேட்டா, 3வது யூனிட்ல இருக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னு கேட்டா கட 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 கடன்னு வேர்ட்ஸ்வொர்த்லருந்து சொல்ல ஆரம்பிக்கணும். யூனிட் 8 இப்ப இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி யூனிட் 8 லிட்டரரி கிரிட்டிசிசம். புதுசா ஆட் பண்ண 2 வொர்க் சொல்லுப்பா. 11 வொர்க் இருக்குது. இதுல 9 வொர்க் பழைய வொர்க். சரிங்களா? 2 வொர்க் தான் புதுசு. அலைன் ஷோவால்ட்ரும், சிமென் டி போவா 2 பேரும் தான் புதுசான ஆட்கள் இங்க. இப்ப அது 2யும் சொல்லறதுக்கு டக்குன்னு தெரியணும். சரி. பழைய யூனிட்ல உருவி விட்ட 2 வொர்க் எதுப்பா? நம்ம வந்து முழிச்சுட்டு இருப்போம். அப்ப அதெல்லாம் நம்ம கரெக்ட்டா வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ, அந்த சிலபஸ மனசுக்குள்ள அப்படியே வெளிய ஒட்டியிருக்க சிலபஸ் அப்படியே உள்ள ஊட்டப்படணும். அதுக்கு நீங்க ரெடி ஆகணும். தென் டிஃபிகல்ட் லெசன் மேல கொஞ்சம் நம்ம கண்ணு இருக்கணும். இப்ப ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. மை சஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே நமக்கு முக்கியங்க. இத உட்டுறலாம். அத உட்டுறலாம். 8 யூனிட் படிச்சாச்சுன்னா நமக்கு 80 கேள்வி வரப்போகுது சார். அதுக்கப்புறம் ஏன் நம்ம கிரிட்டிசிசம் படிக்கணும்னு கேட்பாங்க. நோ. இந்த 8 யூனிட்டையும் எல்லாரும் படிப்பாங்க. 8 யூனிட்டையும் 8 யூனிட்டும் ஈஸி தானங்க. எல்லாருமே படிப்பாங்க. இப்போ அந்த 9வது யூனிட்டும், 10வது யூனிட்டும் யார் படிக்கிறாங்களோ, அவங்க தான் கிங் மேக்கர் ஆவாங்க.
எப்படி சார்? முன்னாடி வந்து நமக்கு 9வது யூனிட், 10வது யூனிட். இப்ப 8வது யூனிட், 9வது யூனிட். 10வது யூனிட் புதுசா கிராமர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப யாரெல்லாம் புதுசா கஷ்டமா இருக்கக்கூடியத படிக்கிறீங்களோ, அவங்களுக்கு கவுன்சிலிங் போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். ஸோ டிஃபிகல்ட் லெசன வுட்டு, ஈஸியான லெசன அதிகமா எப்போ எடுத்து பாருங்க, நெறைய பேர் பண்ணக்கூடியது யூனிட் 1லயே நிப்பாங்க. அத வுட்டு 2வது யூனிட்க்கு வரமாட்டாங்க. சம்டைம்ஸ் யூனிட் 7ல இருந்து நெறைய பேர் ஆரம்பிப்பாங்க. இந்தியன் லிட்டரேச்சர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு அதுலருந்து ஆரம்பிப்பாங்க. அதிலேயே தான் நிப்பாங்க. வெளிய வரமாட்டாங்க. ஸோ எல்லாமே 10 யூனிட்டும் நமக்கு முக்கியம். 10 யூனிட்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ரைட். இன்னொரு ஆட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டீச்சிங் எப்படி இருக்கும்னா, யூனிட் 1 டூ 5 வந்து ஒரு சைட்ல நம்ம நடத்திக்கிட்டே வரோம். ஏன்னா, அது முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் லிட்டரேச்சர். யூனிட் 1 டூ 5. யூனிட் 6 டூ 10 பார்த்தீங்கன்னா, அதர் லிட்டரேச்சர்ஸ், லாங்குவேஜ் அண்ட் லிங்குயிஸ்டிக்ஸ், கிரிட்டிசிசம், கிராமர். அப்ப இது வந்து நமக்கு இடிக்காது. அங்க யூனிட் 1 டூ 5 குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்துகிட்டே இருக்கலாம். யூனிட் 6 டூ 10யும் டிஃபரெண்ட்டா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த குழப்பமும் வரப்போறதில்ல. ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணலாம் நீங்க. தென் கான்செப்ட்ஸ் ஓரியன்டடான ஒரு லேர்னிங் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க அனைத்தையும் மெமரைஸ் பண்ண போறீங்களா? இல்ல அனலைசிஸ் பண்ண போறீங்களா? டிஸ்கஸ் பண்ண போறீங்களா? விவாதிக்க போறீங்களா? விவரிக்க போறீங்களா? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட வரிகள். "புரோலாக் டூ தி கேண்டம்பரி டேல்ஸ்" அவ்வளவுத்தையும் நீங்க மெமரைஸ் பண்ண முடியுங்களா? "பாரடைஸ் லாஸ்ட்" புக் 9 முழுவதுமாக உங்களுக்கு பிரிஸ்கிரைப்ட். "வேஸ்ட் லேண்ட்" யூனிட் 4ல "வேஸ்ட் லேண்ட்" டி.எஸ். எலியட்டோட "வேஸ்ட் லேண்ட்" பிரிஸ்கிரைப்ட். அவ்வளவுத்தையும் நீங்க வந்து மெமரைஸ் பண்ண முடியுங்களா? இல்லங்க. அப்ப முழுக்க முழுக்க அனலைசிஸ் பண்ணா போதுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. சில விஷயங்கள நீங்க மெமரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? மத்தவங்கள நீங்க தனியா தெரியணும்னா, சில விஷயங்கள நீங்க மெமரைஸ் பண்ணணும். 90% விஷயங்கள நீங்க அனலைசிஸ் பண்ணணும். சரிங்களா? எத மெமரைஸ் பண்றது? எத அனலைசிஸ் பண்றது? அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். பாருங்க, மெமரைஸ் அப்படிங்கிறது இப்ப சிலபஸ நான் மெமரைஸ் பண்ண சொல்லிட்டேன். சிலபஸ மெமரைஸ் பண்ணுங்க. அ ஓப்பனிங் லைன் ஆஃப் அ பர்ட்டிகுலர் வொர்க் மெமரைஸ் பண்ணிருங்க. எண்டிங் லைன், பினிஷிங் லைன் ஆஃப் த வொர்க்ஸ். அது போயமா இருக்கட்டும், நாவலா இருக்கட்டும், டிராமாவாக இருக்கட்டும். சரிங்களா? "கால் மீ இஸ்மாயில்" அப்படின்னு ஒரு ஃபைனஸ்ட்டான லைன்மா. எந்த ஒர்க்ல இருந்து இதுக்கு முன்னாடி நெறைய தடவ கேட்டுருக்காங்க. நெட்லயும் கேட்டுருக்காங்க. டிஆர்பிலயும் கேட்டுருக்காங்க. "கால் மீ இஸ்மாயில்" அப்படிங்கிறது எந்த ஒர்க்னுடைய ஓப்பனிங் லைன்? நாட் பிலாங்ஸ் டூ பிரிட்டிஷ் லிட்டரேச்சர். ட்ரை டூ ஆன்சர். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது, நம்ம எல்லா ஒர்க்குக்குமான ஓப்பனிங் லைன் படிச்சுக்கணும். அது மெமரைஸ் பண்ணிக்கிட்டா போதும். இந்த ஒர்க் இது. "புரோலாக் டூ தி கேண்டர்பரி டேல்ஸ்." ஏப்ரல் ஸ்வீட்டஸ்ட் மந்த். ரைட். ஏப்ரல் இஸ் த க்ரூவலஸ்ட் மந்த்ன்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. யாருப்பா அது? ஏப்ரல் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் மந்த் அப்டின்னா, அது சாசர் சொன்னது. க்ரூவலஸ்ட் மந்த்ன்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. டி.எஸ். எலியட்டோட வேஸ்ட்லேண்ட்ல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். கூடவே அத எப்படி அனலைசிஸ் பண்ணலாம்னா, தலைவர் சாசர் என்ன பண்ணாரு? பில்கிரிமேஜ்க்கு போனாரு. அதனால அது வந்து ஸ்வீட்டஸ்ட் மந்த்ன்னு சொன்னாரு. ஆனா அங்க வார் நடந்துட்டு இருக்குது. வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருக்குது. அப்ப அவர் க்ரூவலஸ்ட் மந்த்ன்னு அத சொல்றாரு. ஓகே ஃபைன். மெமரைஸா, அனலைசிஸா அப்டின்னா 50, 50. எப்படி சார் அனலைசிஸ் பண்றது? கான்செப்சுவலா எப்படி அனலைசிஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனெக்ட் த சப்ஜெக்ட் வித் அவர் ரியல் லைஃப். அப்பதான் நமக்கு ஒரு புரிதல் வரும்பா. சரிங்களா? எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஒரு ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு கோட் பண்றேன். இத மாரி நீங்க மத்ததையும் எடுத்துக்கலாம். "புரோலாக் டூ தி கேண்டம்பரி டேல்ஸ்ல வி ஹேவ் 29 பில்கிரிம்ஸ்." அதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான பில்கிரிம், நெறைய முறை கொஸ்டின்ல வைக்கப்பட்ட பில்கிரிம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, குக். த குக். ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வராங்க. அவங்களுக்கு சமைச்சு குடுக்குறதுக்காக இந்த குக் வர்றாரு. அவர்கிட்ட நெறைய கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ ஒரு குக் இவர பார்க்கறதுக்கு நம்ம ஊர் டீ கடையில இருக்கக்கூடிய டீ கடை மாஸ்டர் மாரி இருக்காருங்களா? ம். கொஞ்சம் பெல்லி எல்லாம் வச்சுக்கிட்டு, தலையில ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு, நம்ம ஊர்லலாம் மேக்ஸிமம் ஊர் ரூரல் சைட்ல பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தலப்பா முண்டாசு கட்டிக்கிட்டு தான் அந்த டீ கடை மாஸ்டரே நிப்பாரு. அப்படி நிப்பாரு. ஒரு ஒரு பழைய வேகான ஒரு சட்டைய போட்டுக்கிட்டு, அப்படியே ஒரு வேஷ்டி உடுத்திக்கிட்டு, ஒரு ஒரு பெல்ட் போட்டுக்கிட்டு, அப்படியே நம்ம ஒரு டீ கடை மாஸ்டர் மாரியே இருக்காரு.
எல்லாம் அந்த டீ கடை மாஸ்டர்னுடைய கால்கள்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வெரிகோஸ் இருக்கும். நின்னு நின்னு அதிகமா வேலை பார்க்கிறனால, அவங்களுக்கு இந்த நரம்புகள்ல பாதிப்பு வரும். கால் நரம்புகள். இவருடைய கால்லயும் பாருங்க ஒரு கட்டு இருக்கும். குக்கருடைய கால்ல கட்டு. சரி அப்ப குக்கு சமையல்காரர் ஒரு நின்னு வேலை பார்த்துட்டே இருக்கிறனால அவர் கால்ல கட்டு. நம்ம ஊர்லயும் நம்ம நெறைய பேர் பார்த்திருப்போம். சிலர் கையில கட்டி போட்டிருப்பாய்ங்க. அ வித்தியாசமா இருக்கும். சிலர் கொஞ்சம் வித்தியாசமாவே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டீ கடையில குடிக்கணுமாடா அப்டின்ட்டு. ஸோ அந்த வகையில இத நம்ம ஊரு டீ மாஸ்டர் கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். இல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் மாஸ்டர்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். கால்ல கட்டு இருக்கு. அத வந்து அல்சர்ன்னு சொல்லியிருப்பாரு. சாசர். அவருடைய லெக்ல அல்சர் இருக்கிற மாரி காமிச்சிருப்பாரு. அல்சர்ன்னா புண்ணு, வூண்ட் சரிங்களா? வயத்துல வந்தா மட்டும் தான் நம்ம அல்சர்ன்னு சொல்லுவோம். உடம்புல எந்த இடத்துல வந்தாலும் அந்த வூண்டுக்கு பேரு அல்சர். ஃபைன். ஸோ இப்படி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அனதர் எக்ஸாம்பிள் யூனிட் 7ல வந்து நமக்கு திங்ஸ் ஃபால் அபார்ட் பை சினுவா அச்பேயினுடைய திங்ஸ் ஃபால் அபார்ட்ல பார்த்தீங்கன்னா, இக்போ கல்ச்சர் சரிங்களா? நம்ம ஊர்ல நாம இறை வழிபாடு பண்ற மாரி அவங்களுக்கும் ஒரு இறை வழிபாடு உண்டு. நம்ம யாரெல்லாம் சாமி கும்பிடுவோம்? தொடக்க காலகட்டத்தில நம்ம வந்து இயற்கைய கும்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க அபார்ட் ஃப்ரம் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பொங்கல் கொண்டாடுறோம். யாருக்கு கொண்டாடுறோம்? சூரிய கடவுளுக்கு கொண்டாடுறோம். அதே மாரி அவங்களுக்கும் ஒரு ஆரக்கிள் இருக்குது. ஒரு ஆரக்கிள் சார்ந்த ஒரு கடவுள் இருப்பார். காடுகள்ல வாழக்கூடிய ஒரு மரத்த வந்து அவங்க கடவுளா கும்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அறுவடை திருவிழா அப்படிங்கிறது வந்து இந்த யாம் ஃபெஸ்டிவல். ஒய்-ஏ-எம் யாம் ஃபெஸ்டிவல்மா. இந்த யாம் ஃபெஸ்டிவல்ல அவங்க யாம யாருக்கு படைப்பாங்க அப்படின்னா, அந்த அவங்க வழிபாடா இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த அசரீரியோட வரக்கூடிய அந்த கடவுளுக்கு படைக்கும். இதுதான் அவங்களுடைய பிலீஃப். ஆனா, திங்ஸ் ஃபால் அபார்ட் அத சார்ந்த நெறைய வொர்க்ஸ் உங்களுக்கு வரிசையா வரும். சரிங்களா? அந்த வொர்க்ல எல்லாம் யாம யாருக்கு படைக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்டின்னா, ஜீசஸ்க்கு படைக்க ஆரம்பிச்சுருவாங்க. கொலோனியல் ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா? அப்ப அங்க அது ஒரு போஸ்ட் கொலோனியல் வொர்க். திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்டிங்கிறது. அப்ப அங்க ஒரு யாம யாருக்கு படைச்சுடுறாங்க? ஜீசஸ்க்கு படைச்சுடுறாங்க. ஒரு புதிய முறையான ட்ரெண்ட். நம்ம ஊர்ல என்ன நடக்குது? பொங்கல் அப்டிங்கிறது யாருக்கு வைக்க ஆரம்பிச்சாங்க? சூரிய கடவுளுக்கு. அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சஸ்ல கொண்டாட மாட்டாங்க. அப்ப இன்றைய நாட்கள்ல இப்ப சர்ச்சஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ 2 கல்ச்சரும் சிமிலரா இருக்குதுங்களா? ஸோ கனெக்ட். இந்த யாம் ஃபெஸ்டிவல் மாரியே எங்க ஊர்லயும் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு சார். பொங்கல் அதுக்கு பேரு. அப்படி கனெக்ட் எவ்ரிதிங் வித் அவர் ரியல் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கைய சார்ந்தது தான் லிட்டரேச்சர். அங்க இருக்கக்கூடிய கதையும், இங்க இருக்கக்கூடிய கதையும் ஒரே மாரி இருக்கும். அப்படி நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. பாரடைஸ் லாஸ்ட்ல சாட்டிர்ன் பண்ணக்கூடிய வேலைய நம்ம ஊர்லயே ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல ஒரு நல்லவர் இருப்பாரு. இன்னொரு சேட்டன் மாதிரியான ஒரு ஆள் இருப்பாரு. அவங்க கூட கம்பேர் பண்ணுங்க. இங்க டாக்டர் ஆஃப் பிசிக்ஸ்ன்னு ஒருத்தர் வந்து கேண்டமரி டேல்ஸ்ல வராரா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கூட அவர கனெக்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கான ஆட்கள் நம்மள என்வைரன்மென்ட்ல இருக்கிறாங்க. ஓகே. அத நீங்க பார்த்துக்கங்க. அதனால தான் ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட்ஸ். கான்செப்சுவலான ஸ்டடி இருக்கட்டும். தென் ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ். அடிப்படையில இருந்து ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறது அடிப்படையில இருந்து ஆரம்பிங்க. டைரக்ட்டா ஒரு புக்க வாங்கி ஒரு மீன் பேர கொண்ட ஒரு புக் இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி பேர் கொண்ட ஒரு புக் இருக்குது. இப்படி பலவிதமான புத்தகங்கள் நமக்கு சந்தையில கிடைக்குது. இல்லைன்னா ஏதாவது ஒரு அகாடமியினுடைய புத்தகங்கள வாங்கி டைரக்ட்டா சாசர்ல இறங்கி அடிச்சு புடிச்சுட்டு உள்ள போயிறக்கூடாது. ஸோ செக் பண்ணுங்க. அந்த மெட்டீரியல் ஒரு பேசிக்ஸ உங்களுக்கு குடுக்குதா? அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ்குள்ள போகுதாங்கிறத பாருங்க. பேசிக்னா என்ன? இப்ப சாசர் பத்தி படிக்கிறீங்க. சாசருடைய பேக்கிரவுண்ட் படிங்க முதல்ல. அவருடைய சோசியல் ஹிஸ்டரி என்னங்கிறத படிச்சுட்டு, அப்புறம் லிட்டரேச்சருடைய ஹிஸ்டரிய படிங்க. லிட்டரேச்சர் ஹிஸ்டரின்னா அவர் என்ன எழுதினாரு? நீங்க எத்தன பிரெஞ்சு பீரியட், இட்டாலியன் பீரியட்லாம் படிக்கிறீங்க. ஆனா, அவர் யாருடைய காலத்துலலாம் வாழ்ந்தாரு? யார் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க? ஏன் புக் ஆஃப் டச்சஸ் எழுதுறாரு தலைவரு? இதெல்லாம் படிக்கணும்னா நீங்க பேசிக்ஸ் படிக்கணும். சாசர பார்த்தீங்கன்னா, சோசியல் ஹிஸ்டரிய படிக்கணும். அவர் எப்படி பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ்ல மாட்டிக்கிறார்? ஏன்னா, அவர் சண்டைக்கு போறார். பிரான்ஸ் கூட அவர் ஒரு சோல்ஜரா சண்டைக்கு போறாரு. புடிச்சு அங்க வச்சுருவாங்க. அப்பதான் அவர் வந்து பிரெஞ்சு கத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போயி, பிரெஞ்சு கத்துப்பாரு. தென் லிட்டரேச்சர கத்துப்பாரு. இப்படி எல்லாத்துக்குமே பாரடைஸ் லாஸ்ட் ஏன் எழுதப்படுது? ரெஸ்டோரேஷன் காமெடின்னா என்ன? ஏன் அது வல்கரா இருக்குது? இதெல்லாம் நீங்க பேசிக் கான்செப்ட்ஸ் படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து புத்தகத்த கையில எடுத்து வச்சுக்கங்க. சரிங்களா? சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து. அத எடுத்து வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு வொர்க்கும் நீங்க படிக்க முன்னாடி, அது சார்ந்த
சமுதாய நிகழ்வுகள் என்ன? வரலாற்று நிகழ்வுகள் என்ன? அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, லிட்டரேச்சர் படிச்சுக்கங்க. மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணி, "சார் 10 யூனிட்க்கு நோட் வேணும். எவ்வளோ ரூபா சொல்லுங்க." "ஐயா நோட்ஸ் பிரிண்ட் அவுட்டா வேணும் சார். சாஃப்ட் காப்பி எல்லாம் எங்களுக்கு ஒத்துக்காது." அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமான ஒரு ரிப்ளை, நீங்க எவ்வளோ பெரிய மாமாங்க நோட்ஸ், எல்லாருக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு குடுத்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய நோட்ஸ நீங்க பிரிப்பேர் பண்ணாம இருக்கிற வரைக்கும், நானோ, என்ன மாதிரியான அகாடமியோ சம்பாதித்துக் கொண்டே இருப்போமே தவிர, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். சரிங்களா? மேக் யுவர் ஓன் நோட்ஸ்ங்க. ஏன் அப்படின்னா, நம்ம யாரையும் குத்தம் சொல்ல முடியாதுங்க. நீங்க குடுக்கக்கூடிய ஒரு ரூ. 1000 இல்ல ரூ. 3000 இல்ல ரூ. 5000 நீங்க நோட்ஸ்க்கு குடுக்குறீங்க அப்படின்னா, 5000க்கு தேவையான அளவுல தான் நான் பிரிப்பேர் பண்ணி உங்களுக்கு குடுப்பேன். நான் வந்து நீங்க வந்து பெரிய ஜமீன் ஆயி, நீங்க வந்து பெரிய டீச்சர் ஆகணும் அப்படின்னு நான் என் கை காசு போட்டு குடுக்க மாட்டேங்க. சரிங்களா? அதனால எந்த நோட்ஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ட்ட கேட்டா நோ. அனைத்து ஆசிரியர்களுடைய எஃபோர்ட்டும் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அவங்க 100% குடுப்பாங்க. நீங்க அத உள்வாங்கிக்கிறீங்களா? எழுதி எடுத்துக்கிறீங்களா? போற போக்குல நம்ம ஒரு பாசிங் ஒரு கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு போவோம். ஒரு டெக்ஸ்ட்ட பத்தி. அத நீங்க எழுதி எடுக்கிறீங்களா? கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க. அத திரும்ப உங்களுடைய நோட்ஸ்க்குள்ள கொண்டு வரீங்களா? இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பாயிண்ட்டா இருக்குதே! யாரோ ஒரு ஆள் இத பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. எழுதி வச்சுப்போம். அப்படின்னு நீங்க எழுதினால் ஒழிய, உங்களுக்கு அந்த பாயிண்ட் நினைவு இருக்காது. ஏதாவது ஒரு நோட்ஸ்ல ஹைலைட் பண்ணுவாங்க நம்ம மக்கள் இப்ப. சரியா? ஒரு நோட்ஸ வாங்கி, அதுல டிஃபரண்ட் கலர்ஸ் ஆஃப் பென்ஸு, ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னொரு இடத்துல போய் ஹைலைட் பண்ணும்போது, முன்னாடி என்ன ஹைலைட் பண்ணோம்னு மறந்து போகும். ஃபைனலா அந்த புக்க தொறந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடமும் கலர் கலரா இருக்குமே தவிர, எத படிக்கணுங்கிறது கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதனால அந்த மாரி தப்பு பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் ஆகுங்க. அ டைம் ஆனாலும் பரவால்ல. அழகா ஒரு 10 நோட்டுங்க. நல்ல லாங் சைஸ் நோட் வாங்கி போட்டுக்கங்க. ஒரு யூனிட்டுக்கு 1 நோட்டு. சில டைம்ல சில யூனிட்டுக்கு 2 நோட்டு கூட ஆகலாம். ஒரு 10 நோட்டு நல்லபடியா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பண்டில் ஆஃப் A4 பேப்பர்ஸ் வாங்கி வச்சுக்கங்க. அந்த 10 நோட்லயும் அழகா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு சிலபஸ அப்படியே ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதிருங்க. ஒரு நோட்ல 1வது யூனிட்னுடைய சிலபஸ், 2வது யூனிட்னுடைய சிலபஸ். அப்படியே எழுதி கன்டென்ட் பேஜ், பேஜ் நம்பர்லாம் போட்டு வச்சுருங்க. நம்ம ஒரு புக் பார்க்குற மாரி அது இருக்கணும். இத்தனாவது பேஜ ஓப்பன் பண்ணா, அ இதுல யூனிட் 3ல இம்மார்டாலிட்டி ஆஃப் ஓட் இருக்கும் அங்க. அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. டெக்ஸ்ட் வேணும்னா நீங்க தனியா பிரிண்ட் அவுட்டா கையில வச்சுக்கங்க. ஆனா நோட்ஸ் நீங்க ஹேண்ட் ரிட்டன்ல எழுதணும். ஓல்டு கொஸ்டின்ஸ் 2017ல உள்ளது, 19ல உள்ளது, 22 இந்த ஒர்க்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களே டிஆர்பி போர்டு. அப்போ இத கொஞ்சம் கூட பார்த்து வைப்போம். இதுல எந்த கேள்வியுமே கேட்கல. இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதையும் கொஞ்சம் பார்த்துப்போம். அப்படிங்கிறது உங்களுடைய ரிட்டன். ஏன்னா நீங்க கை வச்சு எழுதும் பொழுது அது கண்டிப்பா அந்த மசில் பவர் உங்களுடைய பிரெயின கண்டிப்பா பாதிக்கும். பிரெயின் நான் எழுதியிருக்கிறேன். இது அந்த கலர் நோட்ல இருக்குது. இது இந்த கலர் நோட்ல இருக்குதுன்னு நீங்க தனித்தனியா பிரிச்சு வச்சுருவீங்க. ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸ் கண்டிப்பா ஒவ்வொரு டாபிக்குக்கும் எழுதிக்கங்க. இன்னொரு நோட்ஸ்க்கான பெனிஃபிட் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் டெக்ஸ்ட் வேஸ்ட்லேண்டுடைய டெக்ஸ்ட்ட திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்களாங்க? கீதாஞ்சலிய 1வது போயம்லருந்து 100வது போயம் வரைக்கும் திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்க முடியுமா? நோ. அது நடக்காத காரியம். சரிங்களா? அது டைம் போயிட்டே இருக்கும். முடியாது நம்மளால. இப்போ கீதாஞ்சலிய 4 பேப்பர் இல்ல 5 பேப்பருக்குள்ள நீங்க அடக்கிரலாம். 100 லிரிக்கையுமே. நீங்க அந்த 4 பேப்பர மட்டும் புரட்டுனா போதுமானது. ஓகே. அப்ப அத எழுதி வைங்க. எழுத எழுத தான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா வரும். ஸோ ஓன் ரிட்டர்ன் நோட்ஸ் எடுங்க. அது மூலமா தான் நமக்கு புரிதல் அப்படிங்கிறது வரும். வேற எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க வேற எந்த நோட்ஸ் வாங்குனாலும், அது வந்து ஒரு இல்யூஷன் தான். தென் இது எல்லாருக்குமே பிரச்சனை தான். டைம் மேனேஜ்மென்ட். டைம் மேனேஜ்மென்ட் நான் 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பேன். ஒரு கேட்டகரி ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ் அப்படி வச்சுப்போம். சரிங்களா? ஃபுல் டைமா பிரிப்பேர் பண்ணக்கூடியவங்க. உங்களுக்கு காலை 6 மணியிலிருந்து இரவுல வந்து ஒரு 10 மணி வரைக்கும் டைம் இருக்குதுங்க. சரிங்களா? காலை இப்ப 10 டூ 10 அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு 12 மணி நேரம் தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 16, 18 மணி நேரம் தாராளமா கிடைக்குது. சரியா? ஒரு ஒரு 8 மணி நேரம் நீங்க அதுல போட்டா போதும். சரியா? 10, 12 மணி நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல 8 மணி நேரம் மட்டும் படிப்பதற்கு கொடுங்கள். அது நீங்க காலையில ரொம்ப நான் வந்து லேட்டா தான் சார் எந்திப்பேன். காலையில கிளாஸே அட்டெண்ட் பண்ண முடியாது அப்டின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா 10 டூ 10ன்னு வச்சுக்கங்க. 10 டூ 10 அந்த 12 ஹவர்ஸ்ல 4 ஹவர்ஸ் நீங்க ஃப்ரீ விட்டுறலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமா இருக்குதோ, அப்படி உங்க ஒரு கிளாஸ மேக் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம காலேஜ் போறோம்.
எப்படி உங்களுக்கு டைம் டேபிள் குடுப்பாங்க? 10 டூ 1 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம். அப்புறம் 1 டூ 2 ஒரு பிரேக். 1 மணி நேரம் இடைவெளி. அப்புறம் 2 டூ 5 அகைன் 3 ஹவர்ஸ். அப்புறம் 6 டூ 8 அவ்வளோதாங்க முடிச்சுக்கலாம். 8 ஹவர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சது. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இந்த 8 ஹவர்ஸ்க்குள்ள படிச்சுக்கங்க. இந்த 8 ஹவர்ஸ்க்குள்ள டெஸ்ட் எழுதிக்கங்க. இந்த 8 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கங்க. போதும். அது தாண்டி நீங்க படிக்க வேண்டியதில்ல. பிஜிடிஆர்பி வர்றதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்க போர்ஷன் முடிச்சிடலாம். 8 ஹவர்ஸ் படிச்சீங்கன்னா. ஆனா தினசரி படிக்கணுங்க. ஓகே. வாரத்துல 6 நாட்கள் நீங்க படிக்கணும். 7வது நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. தொடர்ந்து படிக்கணும்னு நான் அட்வைஸ் பண்ணல. 7வது நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், நான் ஆல்ரெடி ஒரு வொர்க் போயிட்டு இருக்கேன். ஓகே. என்னுடைய 8 ஹவர்ஸ் நான் வொர்க் போயிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரீ ஹவர்ஸ் கிடைக்கிறதே காலையில ஒரு 2 ஹவர்ஸ், சாயந்திரம் ஒரு 2 ஹவர்ஸ். உங்களுடைய டைம் 4 ஹவர்ஸ் தாங்க. பார்ட் டைமா வொர்க் பண்ணக்கூடியவங்க, இல்ல ஃபுல் டைமா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன், பார்ட் டைமா படிக்கக்கூடியவங்க, நீங்க 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டா போதும். வெறும் 4 மணி நேரம் நீங்க எடுத்துக்கிட்டா போதுமானது. எப்படி சார்? அப்படின்னா காலையில 2 மணி நேரம் படிங்க. அப்புறம் உங்களுக்கு ரிலாக்ஸ் தானே. வேலைக்கு போய் அதில தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க. அடுத்த 2 ஹவர்ஸ் ஈவினிங் ஒரு 6:00 வந்து ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஒரு எத்தன மணிக்கு வாரீங்களோ 8 மணிக்கு வந்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் படிங்க. 6 மணிக்கு வந்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் படிங்க. 2 ஹவர்ஸ் படிங்க. தட்ஸ் எனஃப். வீட்லயே இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன சார் பண்றது? அப்டின்னா, உங்களுக்கு எப்பவுமே சேலஞ்சிங்கா தான் இருக்க போகுது இந்த பிரிப்பரேஷன் அப்டிங்கிறது. குழந்தை எப்பொழுது தூங்குகிறாங்களோ, நம்மளுடைய குழந்தைமார்கள் தூங்குறாங்களோ, கைக்குழந்தைய வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு நெறைய பேருக்கு இந்த அட்வைஸ். மத்தவங்க எல்லாம் ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வந்து படிச்சுருங்க. சரிங்களா? கைக்குழந்தைய வச்சிருக்கக்கூடியவங்க, நம்ம பாப்பா எப்ப தூங்குறாங்களோ, அப்பதான் நமக்கு படிப்பதற்கான டைம். பாப்பா தூங்கும்போது தான் சார் நானும் தூங்க முடியும். பாப்பா முழிச்சுட்டு இருக்கும்போது என்னால தூங்கவே முடியாது. என்ன தூங்க விடமாட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேற வழியே கிடையாது. வி ஹேவ் டூ அ ஸ்டடி. சரிங்களா? இப்போ வந்து உங்க பாப்பா ஒரு காலையில ஒரு 2 ஹவர்ஸ் மதியம் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குறாங்கன்னா, 1 ஹவர் நீங்க படிங்க. 1 ஹவர் தூங்குங்க. மதியம் 1 ஹவர் படிங்க. 1 ஹவர் தூங்குங்க. புக்க எடுத்து வச்சு படிங்கங்க. எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்கிருங்க. பட் டச்சின் டச்லயே இருந்துகிட்டு இருங்க. சரிங்களா? அதனால வேற எந்த worryயும் நீங்க படாதீங்க. சரி, இப்படி டைம் மேனேஜ்மென்ட் போட்டுக்கங்க. பிரிப்பரேஷன்னால பைத்தியம் புடிச்ச நெறைய பேர நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடைசிக்கு ஒரு 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 10 நாள்ல பார்த்தீங்கன்னா, சோடா புட்டி போட வேண்டிய நிலைமை ஆயிரும். இப்படி படிப்பேன். வெறி புடிச்சு. அ வூட்ல இருக்கக்கூடிய யாரையுமே தூங்க விட மாட்டான். அப்படி மாரி ஒரு மாரி சைக்கோ மாரி இப்படியெல்லாம் பண்ண வேண்டாங்க. ரிலாக்ஸ்டா படிங்க. சரிங்களா? அ காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல தாய்மார்களோ யாருனாலும் சரி எக்சர்சைஸ் பண்ணுங்க. ஒரு யோகா பண்ணுங்க. சரிங்களா? அ ஃபைன். நல்ல ஒரு பெரிய ஒரு ஹெவி எக்சர்சைஸ் எல்லாம் குடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கங்க. கொஞ்சம் ஒரு வாக் ஒரு 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 15 மினிட்ஸ் ஒரு சின்ன ஒரு நடை நடை போங்க. அ எக்ஸ் அ யோகா குறிப்பா வந்து பத்மாசனம் பண்ணுங்க. ஜஸ்ட் யூடியூப் போட்டு பாருங்க. ரிலாக்ஸிங் ஒரு ஸ்டடி கான்சன்ட்ரேஷன் யோகாஸ்ன்னு போடுங்க. பத்மாசனம் தான் முதல்ல வரும். அத போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. காலையில இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம பாடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிரும். அப்படி. அப்புறம் பிரேக் குடுத்துக்கங்க. இப்ப 10 டூ 1 வந்து நான் வந்து ஸ்டடி டைம் 3 ஹவர்ஸ் குடுத்துருக்கேன்னா, ஒரு 11:30க்கு ஒரு பிரேக். ஒரு 10 மினிட்ஸ். கொஞ்சம் வெளிய போய் புக் எல்லாம் தாண்டி வெளிய போய் ஒரு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றது. சம்டைம்ஸ் ஒரு டீ சாப்பிடுறது. அது அடிக்ட் ஆயிறக்கூடாது. கூடவே நீங்க வீட்ல இருக்கிறீங்க அப்டின்னா, வெளிய நீங்களே டீ பிரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? அது வெதர் பாய் ஆர் கேர்ள் யாருனாலும் சரி. நீங்களே போய் அப்படியே டீ பிரிப்பேர் பண்ணி நீங்களே சாப்பிட்டுட்டு, அப்ப கொஞ்சம் அந்த டீ பிரிப்பேர் பண்றதுல கொஞ்சம் நமக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். பரவால்ல டீலாம் சாப்பிட்டுட்டு, அப்படியே வெளிய போய் முகம்லாம் கழுவிட்டு, அப்படியே உள்ள வந்து திரும்பியும் படிக்க ஆரம்பிக்கணும். சரி ஒரு ரிஃப்ரெஷ்மென்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஸ்டடியும் நமக்கு ஒரு போர் அடிக்காது. சரிங்களா? அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயங்க. சரி சார். நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க. எத ச என்ன மாதிரி படிக்கிறது சார்? எல்லாமே இம்பார்டன்ட் மாதிரி தெரியுது. ஆதர் படிச்சா ஆதர் இம்பார்டன்ட் மாரி தெரியிறாரு. ஒர்க்க படிச்சா ஒர்க் இம்பார்டன்ட் மாரி தெரியிறது. எந்த மாதிரி சார் கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க எங்கேயும் எந்த அகாடமியும் போய் கேட்க வேண்டியதில்ல. சரிங்களா? செக் ப்ரீவியஸ் கொஸ்டின் சரிங்களா? கடந்த காலங்கள்ல கேட்கப்பட்ட கேள்விகள எடுங்க. அதுதான் உங்களுக்கு பதில் சொல்லும். சார் ரொம்ப டெப்த்தா கேட்பாய்ங்களா? ஒரு கொஸ்டின் பேப்பர் பாருங்க. 2019 உடைய கொஸ்டின் பேப்பர் படிங்க. டெப்த்னஸ்னா என்னங்கிறதுக்கு அது எக்ஸாம்பிளா இருக்கும். சார் கொஞ்சம் மேலோட்டமா கேட்பாங்களா சார்? 2022 கொஸ்டின் பாருங்க. மேலோட்டமா இருக்கும். 2017 எப்படி சார் இருக்கும்? 2ம் கலந்து இருக்கும் சார். ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த டைம்ல பெரிய அவேர்னஸ் கிடையாது. படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு போட்டி போடுறதுக்கு ஆட்கள் கிடையாது. இவ்வளவு அகாடமிஸ் கிடையாது. இவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் கிடையாது. அப்ப அந்த டைம்ல எப்படி சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அப்போ கஷ்டமா வருமா? ஈஸியா வருமாங்கிறது நம்ம கையில இல்லவே இல்ல.
அது வந்து டிஆர்பி போர்டுனுடைய கையில கொஸ்டின் பிரிப்பரேஷன் ஆல்ரெடி முடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அவங்க கையில தான் இருக்குது. ஸோ, நாம 2க்கும் ரெடி ஆயிக்கணும். கஷ்டமா வந்தாலும் நம்ம வந்து டாப் மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஈஸியா வந்துன்னா ஃபுல் மார்க் அடிக்கணுங்க. அதுக்கு நம்ம பிரிப்பேர் ஆகணும். எப்படி பிரிப்பேர் ஆகுறது? வி ஹேவ் டூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஏன் படிக்கணும்? எப்படி படிக்கணும்? எதெல்லாம் படிக்கிறது? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ நீங்க அந்த வொர்க்குக்கு மேல குடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா உதவுங்க. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்படியெல்லாமா சார் படிக்கணும் அப்படின்னா, இப்படிதான் படிக்கணும். 2019ல வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ங்க. அ 2019 டிஆர்பி எழுத போன ஆட்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக்கிங். மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்ல கோடு மாறி ஏ கோடு, பி கோடு, சி கோடுன்னு இருக்கும். ஆனா மேக்ஸிமம் மக்களுக்கு இதுதான் கேள்வி. பாருங்க. To boil the chicken and the marrow bones and powder merchant tart and galinkel. He could roast and seethe and boil and fry, make an motifs and well bake a pie. இதுல இப்படி ஒரு லைன குடுத்துட்டாங்க. ஒரு 4 லைன் குடுத்துட்டாங்க. இது எந்த வொர்க் அப்படிங்கிறதே முதல்ல ஒரு சேலஞ்ச். ஆனா கொஸ்டின்ல குடுத்துட்டாங்க எந்த வொர்க் அப்படின்னு. பட் இது ஒரு சேலஞ்ச் தான். நேம் த வொர்க் அப்படின்னு போட்டாச்சுன்னா யாருக்கும் தெரியாது. 800 லைன்ல இந்த 4 லைன நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியுமா? சேலஞ்ச் தான். இப்ப கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க? இதுல அந்த 2வது வரி பாருங்க. பவுடர் மெர்ச்சன்ட் டார்ட். இந்த லைன்ஸ் கிவன் அபோவ் ஃப்ரம் கேண்டர்பரி டேல்ஸ் சீம்ஸ் டூ ஹேவ். இது எது போல இருக்குது? அதெல்லாம் இது என்னான்னு சொல்லுங்க அப்படின்னு கேள்வியில கேட்டிருக்கான். இது என்ன சார் வம்பா போச்சு? பவுடர் மெர்ச்சன்ட் டார்ட் அப்படின்னா என்னது? ஸ்வீட் சைப்ரஸா? ரூட் ஆஃப் தி ஸ்வீட் சைப்ரஸா? ஸ்ட்ராங் சீசனிங்கா? சூப்பா? மிடிவல் கரி பவுடரா? இப்படி எல்லாமா சார் கேள்வி கேட்பாய்ங்க. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. எந்தெந்த மக்களுடைய வாழ்க்கைய எடுத்து சாசர் காமிச்சாரு. அப்படி கேட்டிருக்கலாம். எந்த ஊருக்கு இவங்க பில்கிரிமேஜ் போறாங்க. அங்க யாரு வந்து கடவுளாக பாவிக்கப்படுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கணக்கு கேட்கலாம். இது ஏதோ ஒரு ரொம்ப ஒரு சில்லியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி நான் சொன்னாங்க. குக் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இந்த பில்கிரிம்ல. குக்கினுடைய ஏரியால இருந்து அந்த கேள்வி கேட்டிருக்குது. என்னென்ன பண்றாங்க? ஒரு சமையல் சார்ந்த சிக்கன், மேரோ போன்ஸ் இதெல்லாம் சமையல் சார்ந்த விஷயம் தானுங்க. நத்திங் பட் பவுடர் மெர்ச்சன்ட் டார்ட் அப்படின்னா, மிடிவல் கரி பவுடர். அது ஒரு மசாலா பவுடருங்க. பவுடர் இந்த பவுடரும், அந்த பவுடரையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். POWDER இங்க POUDRE இது வந்து ஓல்ட் இங்கிலீஷ். சரிங்களா? அதாவது மிடில் இங்கிலீஷினுடைய யூசேஜ். சாசர் இங்கிலீஷினுடைய ஈஸ்ட் மிட்லாண்டினுடைய டயலெக்ட் அது. பவுடருக்கு இதான் ஸ்பெல்லிங். சரிங்களா? ஸோ பாருங்க. அப்ப இப்படி உள்ளதுக்கான நம்ம அர்த்தங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்குது. நீங்க எங்க ஒரு விஷயம் பார்த்தாலும், ஒரு லைன் பார்க்குறீங்கன்னா, அதுல ஒரு ஆடான, டிஃபரண்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அதுக்கான மீனிங் தெரியணும். இதே கேண்டபரி டேல்ஸ்ல தொடக்கத்துல ஜைப்ரஸ் ஆர் ஜீப்ரஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இசட் வச்சு ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன சார்? வெஸ்ட் விண்ட். நெறைய இடங்கள்ல வரும். ஜீப்ரஸ் அப்படின்னா வெஸ்ட் விண்ட் அப்படின்னு அர்த்தம். தி பவுடர் மெர்ச்சன்ட் டார்ட் அப்படின்னா மெடிவல் கரி பவுடர்ன்னு அர்த்தம். இதிலேயே பாருங்க இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ண முடியும். கேலிங்கேல் பாருங்க 2வது லைன்ல கடைசி வேர்ட். கேலிங்கேல் அப்படின்னா என்ன சார்? தெரியாது. கேலிங்கேல்ல நத்திங் பட் அதுவும் ஒரு இந்த மசாலா ஐட்டம் தான். நம்ம வந்து சிக்கன், மட்டன்லாம் செய்யும்போது என்ன சேர்ப்போம்? ஜிஞ்சர் சேர்ப்போம் இல்லைங்களா? ஜிஞ்சர் மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஜிஞ்சர் மாதிரியே தான் இருக்கும். அதான் கேலிங்கல். நீங்க இப்ப பார்க்கிறது கேலிங்கல் தான். சரிங்களா? நாட் எக்ஸாக்ட்லி இது வந்து ஜிஞ்சர் கிடையாது. கேலிங்கல் தான். 2க்குமே ஒரு சின்ன ஒரு அண்ணன் தம்பி பூச்சையும், காட்டு பூச்சையும் சொல்லுவோம் இல்லைங்களா? 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அந்த மாரி அந்த பேஸ்ட் கேலிங்கல். ஹி குட் ரோஸ்ட் அண்ட் சீத் அண்ட் பாயில் த ஃப்ரை மேக் அன் அவர் வந்து எதையும் மேக் பண்ணுவாரு. மார்டிவ்ஸையும் மேக் பண்ணுவாரு. மார்டிவ்ஸ்னா என்ன? அதுக்கான ஆன்ஸர் இந்த ஆப்ஷன்ஸ்லயே இருக்கு. ரைட் டூ ஆன்ஸர். மார்டிவ்ஸ்னா என்னங்கிறது இந்த ஆப்ஷன்லயே இருக்குது. என்னன்னு சொல்லுங்க. அண்ட் வெல் பேக் அ பை. பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? இந்த நம்ம பப்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம ஊர்ல பப்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா? அதே மாரி பேக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். சுட்டு அந்த மடக்கு மாரி இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் வந்து பை. பப்ஸோ இல்ல வந்து சாண்ட்விச் எல்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு ஐட்டம் பை. சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். இதெல்லாம் பண்றதுல அவர் பெரிய ஆள். ரைட். ஸோ இந்த கொஸ்டின வச்சு நாம என்னென்ன விதமா பிரிப்பேர் ஆகலாம்? ஒண்ணு இந்த டிஃபரண்டான வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். எந்த ஒர்க்னாலும் சரி. யூனிட் 1 டூ 10. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8ல பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டிலுடைய பொயடிக்ஸ் இருக்கு. அதுல நெறைய புதிய புதிய வார்த்தைகள் கேத்தார்சிஸ் அப்படின்னா என்னன்னு பெரிபர்ஷியா
எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணுங்க. அது வந்து லாட்டின் வார்த்தையாக இருக்கலாம், பிரெஞ்சு வார்த்தையா இருக்கலாம், இல்ல கிரீக் வார்த்தைகளாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஸ்டடியா இருந்துக்கலாம். அதே மாரி யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 1, யூனிட் 8ல பிகினிங் வொர்க்ஸ்ல எல்லாம் ஓல்டு இங்கிலீஷ் ஆர் மிடிவல் இங்கிலீஷ யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் மாடர்ன் வெர்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் அதையே ஃபுல்லா பிரிப்பேர் பண்ண சொல்லல. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கொஸ்டின் ஃபுல்லாவே அதனுடைய ஒரிஜினல் இது பார்த்தீங்கன்னா, ஓல்ட் இங்கிலீஷ்ல தான் கேட்டிருக்காங்க. மாடர்ன் இங்கிலீஷ்ல கேட்கல. நாம என்ன படிப்போம்? மாடர்ன் இங்கிலீஷ்ல படிச்சு வச்சுப்போம். திஸ் இஸ் மாடர்ன் இங்கிலீஷ். இது வந்து சாசருடைய ஒரிஜினல் வெர்ஷன். இங்க பாருங்க. முதல்ல ஒரிஜினல் வெர்ஷன் படிக்கிறேன். அ குக் தே ஹேட்னுடைய ஸ்பெல்லிங் பாருங்க. HADDE. இங்க நம்மளுடைய மாடர்ன் வெர்ஷன்ல டி. வித் ஹெம் ஃபார் த நன்ஸ். ஹெம் இல்ல. இது தெம். ரைட்? டு பாயில் த சிக்கன்ஸ் வித் மாரோ போன்ஸ். ஓல்ட் யூசேஜ்ல என்ன குடுத்திருக்காங்க? டு பாயில் த சிக்கன்ஸ். சிக்கன் ஸ்பெல்லிங் பாருங்க. வித் மேரி போன்ஸ். மேரின்னா நாம என்ன சொல்லுவோம்? ஒரு சந்தோஷமான எலும்பா அது? இல்ல அம் அது மெரி MERRY. இங்க மேரி அப்டின்னா ஒரு பிப்லிக்கல்லா போயிருவோம். மேரி போன்ஸ்ன்னா அப்படியா? இப்ப நம்ம கேள்வியில கேட்கப்பட்ட லைன் பாருங்க. அண்ட் பவுடர் மர்ச்சன்ட் டாட் கேலிங்கல் அண்ட் ஃப்ளேவர் டார்ட்லி. மாடர்ன் வெர்ஷன் எப்படி மாத்திருக்கான் பாருங்க. ஃப்ளேவர் டார்ட்லின்னு மாத்தி வச்சிருக்கான். அப்போ ஒரு டெக்ஸ்ட் படிக்கும்போது கவனமா இருங்க. அது மாடர்ன் வெர்ஷன படிக்கிறோமா? இல்ல கரெக்ட்டான வெர்ஷன படிக்கிறோமா? மாடர்ன் வெர்ஷன் ஈஸியா புரிஞ்சிருங்க. ஆனா கேள்வியில என்னதான் கேட்டு வச்சிருக்கான்? ஃப்ளேவர்லி, டார்ட்லி அப்படின்னு கேட்கல. பவுடர் மர்ச்சன்ட் டார்ட்ன்னு கேட்டு வச்சிருக்கான். இந்த டார்ட் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. டார்ட் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு சுவை உடைய. இப்ப எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊத்துறோம். சிக்கன் மேல, குழம்பு மேல. கொஞ்சம் கசப்பு சுவை, அந்த புளிப்பு சுவைக்காக ஊத்துவோம். சரிங்களா? அதுதான் அந்த டார்ட்டிங் டேஸ்ட் அது. அப்புறம் பாருங்க, இப்ப நான் கேட்டதுக்கான ஆன்சர் வரும்ங்க. ஹி குட் ரோஸ்ட் அண்ட் சீத் அண்ட் பிராயில் அண்ட் ஃப்ரை மேக் மார்டெக்ஸ். மார்டெக்ஸ்னா என்ன? அ குட் திக் சூப். சரிங்களா? அப்ப மார்டெக்ஸ் அப்படின்னா சூப்ன்னு அர்த்தம். இப்பதான் கேட்டேன் இல்லையா? மார்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? சூப் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். இதே மாதிரியான விஷயங்கள பிரிப்பேர் பண்ணுங்க ஒவ்வொரு ஒர்க்லயும். சோ இப்படி ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோமா? இனி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். ஒவ்வொரு கேள்விகள் பார்க்க அந்த பேட்டர்ன்ல உங்களுடைய பிரிப்பரேஷன் இருக்கணும். தட்ஸ் எனஃப். I.A. Richards begins his critical essay, Four Kinds of Meaning, with a quotation from I.A. Richards, Four Kinds of Meaning அப்படின்ற பிராக்டிகல் கிரிட்டிசிசம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேவரான நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் அது. அந்த ஒரு எஸ்ஸேய யாருடைய கொட்டேஷன் மூலமாக ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, லிவியத்தான், மிடில்டன் மொரே, கேத்லீன் லிஞ்ச், லீ ஃப்ளோஸ். ஆன்சர் வந்து லிவியத்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த லிவியத்தான் அப்படிங்கிறது யார் எழுதின ஒர்க்குப்பா? அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த மிடில்டன் முறை யாரு? கேத்லீன் லிஞ்ச் யாரு? டி ஃப்ளோர்ஸ் யாரு? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க முதல்ல. சரிங்களா? இது அவ்வளவும் தெரிஞ்சுக்கங்க. இதுதான் அதனுடைய ஓப்பனிங் லைன்ஸ். தாமஸ் ஹாப்ஸ்னுடையதுன்னு தான் அந்த லிவியத்தான். அதுல இருந்து தான் எடுத்து இத வச்சிருப்பாரு ஐ.ஏ. ரிச்சர்ட்ஸ். ஓகே. ஃப்ரம் வென்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு இது ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். சரியா? இப்படி ஒவ்வொரு வொர்க்குக்கு முன்னாடியும் சின்ன சின்ன இந்த மாரி கோட்ஸ் பெரிய பெரிய ஆதர்ஸ்ட்ட இருந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க ஒவ்வொருத்தங்களும். அந்த மாரி வொர்க்ஸ கண்டிப்பா படிச்சு வச்சுக்கங்க. சரிங்களா? இந்த வாசகம் எந்த வொர்க்ல இருந்து எடுத்து சொல்லப்பட்டது? ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ல லிவியத்தான் அப்படிங்கிற வொர்க்ல இருந்து ஐ.ஏ. ரிச்சர்ட்ஸ் சில விஷயங்கள சொல்லியிருக்கார். டக்குன்னு என்ன கேட்பாங்க? ஃப்ரம் வென்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கொட்டேஷன் கொடுத்து, திஸ் கோட் டேக்கன் ஃப்ரம். நீங்க ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் குடுக்கணுமா? இல்ல லிவியத்தான் குடுக்கணுமா? ஆன்சர் மஸ்ட் எத தான் இருக்கணும்? லிவியத்தான்னு தான் இருக்கணும். மாறக்கூடாது. ஐ.ஏ. ரிச்சர்ட்ஸ்னுடைய ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லிறக்கூடாது. ஒருவேள கொஸ்டின்ல இத யாரு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கொட்டேஷன தன்னுடைய வொர்க்குக்கு அப்படின்னு கேட்டு யூ கேன் ஆன்சர் ஐ.ஏ. ரிச்சர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். மத்தபடி யூ ஹேவ் டூ ஆன்சர் லிவியத்தான் பை தாமஸ் ஹாப்ஸ். சரிங்களா? இது 2019ல 2 கேள்விமா. அடுத்து பாருங்க 22 நான் சொன்ன கொஞ்சம் மேலோட்டமா இந்த கேள்வி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. பாருங்க. ஹூ ஹாஸ் பீன் ஹேப்பிலி கால்ட் த போயட்ஸ் போயட். கவிஞர்கள் எல்லாம் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? ஸ்பென்சர். சரிங்களா? ஸ்பென்சர். டைரக்ட்டான ஒரு கேள்வி கேட்டாங்க. ஹூ ஹாஸ் பீன் ஹேப்பிலி கால்ட் த போயட்ஸ் போயட். கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர் அப்படின்னு சொன்னது ஸ்பென்சர தான் சொன்னோம். யார் சொன்னா? அடுத்த கேள்வி நாம பிரிப்பேர் பண்ண வேண்டியது. சரியா? ஓல்டு கொஸ்டின் பார்க்குறோம்.
இவர் ஓகே ஆன்சர் நமக்கு கிடைச்சிடுச்சு. யார் சார் ஸ்பென்சர் பாயட்ஸ் போயிட்டுன்னு சொன்னாங்க? ட்ரை டூ ஆன்சர் இன் த கமெண்ட்ஸ். ஏன்னா நெறைய கிரிட்டிக்ஸ் இருக்காங்க. ட்ரைடன் இருக்காரு, லாம்ப் இருக்காங்க, ஹாஸ்லிட் இருக்காங்க. அம் அப்புறம் மேத்யூ அர்னால்ட் இருக்கிறாரு. இதுல யாரு சார் பாயட்ஸ் போயிட்டுன்னு ஸ்பென்சர கூப்பிட்டது? அப்போ ஸ்பென்சர இப்படி அழைத்தவர் யார்? அதே மாரி சாசர இப்படி அழைத்தவர் யாரு? சாசர ஏன் இப்படி அழைக்கப்படுறாரு? மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ் அவர ஏன் கூப்பிடுறோம்? ட்ரைடன் வை ஹி இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத போடுங்க. இப்படி எல்லா ரைட்டருக்குமான ஃபேமஸான கோட். அதாவது யார் அவங்கள பத்தி அந்த கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சரி. 22 ஏன் சார் மேலோட்டமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கோட் பண்றேன். ஹவ் மெனி ஸ்டான்ஸாஸ் ஆர் தேர் இன் ஏடி ஹோப்ஸ் போயம் ஆஸ்திரேலியா? அ எல்லாம் படிச்சிருப்போம். மண்டைக்கு மேல இருக்க கொண்டைய மறந்திருப்போம். அது மாரி தான். எத்தன ஸ்டான்ஸாஸ்ன்னு கேட்டா, காத்துக்கு நான் எங்க சார் போவேன்? காத்து அப்படின்னு தான் விழிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு போயம் படிக்கிறோம். எத்தன ஸ்டான்ஸாஸ்ன்னு இல்லாம படிப்பாங்க? படிக்கணும். அப்படி கேள்வி கேட்கறாங்க. கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 22ல ஆஸ்திரேலியா எத்தன ஸ்டான்ஸா? சார் 7 ஸ்டான்ஸா. ஸோ இதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டான்ஸாஸ் முதற்கொண்டு அழகா நம்ம படிச்சிட வேண்டியது. புரோதலாமியன் எத்தன ஸ்டான்ஸாஸ்? 10. எபித்தலாமியன் எத்தன ஸ்டான்ஸாஸ்? 24. இதெல்லாம் நம்ம கான்செப்சுவலா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நம்ம ஒரு ஃபைனலான செஷன்ஸ் வரோம் பாருங்க. மார்க் டெஸ்ட் நெறைய போடணும். எந்த அளவுக்கு நீங்க வந்து பிரிப்பேர் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க வந்து அம் ஒவ்வொரு யூனிட்டையும் புதுசு புதுசா படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மார்க் டெஸ்ட் போடணும். யூனிட் 1 அதுல கேண்டம்பரி டேல்ஸ் அதுக்கு ஒரு மார்க் டெஸ்ட். எபித்தலாமியனுக்கு ஒண்ணு, புரோதலாமியனுக்கு ஒண்ணு. இதெல்லாம் எப்ப போடணும்? படிச்சு முடிச்சு அடுத்த நாள் போட்டுறக்கூடாது. போட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க ஈஸியா அடிச்சுருவீங்க. படிங்க. 1 வாரம் விட்டு ரிவைஸ் பண்ணுங்க. 1 வாரம் விட்டு டெஸ்ட் எழுதுங்க. இப்போ ஏற்கனவே படிக்கும்போது ஒரு 100% மெமரிக்குள்ள நம்ம அது வந்துடுது. 1 வாரம் கேப் விடும்போது கொஞ்சம் அது மங்கும். திரும்பியும் அத என்ன பண்ணீங்க? தூசி தட்டுறீங்க 1 வாரம் கழிச்சு. பரவால்ல. திரும்பியும் ஒரு 90%க்கு அது வந்து நிக்கும் சார்ஜ். 100% திரும்ப இருக்காது. 90%க்கு வரும். திரும்பியும் சார்ஜ் கொஞ்சம் லோ ஆயி 70க்கு வரும்போது திரும்ப டெஸ்ட் எழுதுறீங்க. திரும்ப அது 100க்கு போயிருங்க. ஏன்னா, அதுல நீங்க நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? நெறைய மிஸ்டேக்ஸ் அந்த மார்க் டெஸ்ட்ல பண்ணுவீங்க. ஐய்யய்யோ! இது ரொம்ப தெரிஞ்சதாச்சே! வாத்தியார் ரொம்ப மெனக்கெட்டு சொல்லிக் குடுத்தாரே! நம்ம ஊரு டீ கடைக்காரர் கூடலாம் அத கனெக்ட் பண்ணாரே! ஆனாலும் நான் விட்டுட்டேனே! இனி விடமாட்டேன் சார். ஏன்னா ஆன்ஸர் கீ பார்த்து நீங்க செக் பண்ணும்போது, உங்கள நீங்களே கேட்டுப்பீங்க. அட லூசு பயலே! இத விட்டுட்டீங்க. ஆ இனி இத விடக்கூடாது. தப்பு பண்ணிட்டோம். இந்த தப்புலருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம். கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணக்கூடிய மார்க் டெஸ்ட்ல தப்பு பண்ணக்கூடிய நெறைய கேள்விகள் உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாவும் மனசுல இருக்குங்க. ஏன்னா, நம்ம கொஞ்சம் அப்படியே விரக்தி ஆயிருவோம். ஐய்யயோ! இந்த சின்னது கூட எனக்கு தெரியலையா? அப்படின்னு கேட்டு, திரும்ப அது வந்து அஃபிஷியல் எக்ஸாமினேஷன்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. வர்க்லியா கண்டிப்பா உங்களுக்கு மார்க். சரி. அதனால லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்ஸ வந்து ரொம்ப ஒரு கேவலமானதா நினைக்காதீங்க. மிஸ்டேக்ஸ் நெறைய விழ நீங்க நெறைய கத்துக்கலாங்க. அதனால லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். அ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஒரு வாசகம் பாருங்க. இஃப் யூ டோ நாட் கன்சிடர் யுவர் வீக் பாயிண்ட்ஸ், யூ கேன் நெவர் இம்ப்ரூவ் தெம். எல்லாம் எனக்கு தெரியும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க. எதுக்கு சார் இந்த டெஸ்ட்ட போட்டு எடுத்துட்டு நான் தான் நல்லா படிச்சுட்டேனே. 1 வாரமா படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாதா? யாருனாலும் சரிங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களுக்கு வரைக்கும் மிஸ்டேக்ஸ் விழும். அவன் ஒண்ணும் 100% எடுக்கல. ஓகேங்களா? அதனால எல்லாருக்கும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லருந்து நாம ஒரு வேள நீங்க மொத்த மார்க் டெஸ்ட் யூனிட் 10 வரைக்கும் மார்க் டெஸ்ட் அடிக்கிறீங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம். அப்போ உங்களுக்கு எந்த யூனிட் வீக் அதிகமா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் மிஸ்டேக்ஸ் வச்சு. லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ்ல நான் வீக்கா இருக்கேனா? கிராமர்ல வீக்கா இருக்கிறேனா? இல்ல யூனிட் 8 கிரிட்டிசிசம்ல நான் வீக்கா இருக்கேனா? அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிச்சு பார்க்கிறது. இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ரூட் கரெக்ட்டா? கரெக்ட்டா தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேனா? இல்ல இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மாத்தணுமா? அப்படின்னு சொல்லி தர்றது இந்த மார்க் டெஸ்ட். ஸோ அத நீங்க திருத்துங்க. நீங்களே திருத்துங்க. இப்போ ஆன்லைன் டெஸ்ட் எழுதக்கூடியவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எவாலுவேட் ஆயி வந்துருது. பட் இப்ப நீங்க Google ஃபார்ம்ல நம்ம பேட்டர்ன் அப்படிதான் இருக்கு. Google ஃபார்ம்ல நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, அத நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க ஃபைனலா. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்ல பிடிஎஃப்பா சேவ் பண்ணி வச்சுட்டு, ஒரு நோட் தனியா டெஸ்ட்டுக்குன்னு ஒரு நோட்ட போட்டு எழுதி எடுங்க. இதுல நான் தப்பு பண்ணியிருக்கேன். இத நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல A4 பீப்பர்ஸ்ல கரெக்ட்டா டேட் போட்டு டெஸ்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு எழுதி எடுங்க. அது உங்களுக்கு நல்லது. அண்ட் ஒரு ஹேபிட் வளர்த்துக்கங்க. இந்த டெஸ்ட் எழுதிட்டீங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க படிச்ச எல்லா விஷயத்தையும் நீங்க டச் பண்ணி விட்டுறணும்.
அதுல நீங்க இந்த டெஸ்ட்ட வச்சு, மாக் டெஸ்ட்ட வச்சு எது உங்களுடைய வீக்கான பகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நெறைய என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வாரத்துல 6 நாள், 4 நாள் புதிய போர்ஷன் படிங்க, 2 நாள் ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷன்ல அந்த 4 நாளுக்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டுறணும் டைம் டேபிள்ல. 2வது ரிவிஷன் 2வது வாரத்தினுடைய இறுதியில வரும்போது, வாரத்துல பண்ண ரிவிஷன் பிளஸ் இந்த வாரத்துல படிச்ச புதுசு. அந்த டைமிங் எவ்வளவு குடுக்குறங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஓகே. ரிவைஸ் பண்ணுங்க. வித்தவுட் ரிவிஷன் நீங்க கண்டிப்பா எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரிவிஷன் இல்லாம நீங்க போகலான்னு நெனச்சீங்கன்னா, அது வந்து இந்த ஓட்டப்பானைக்குள்ள தண்ணி ஊத்துற மாரி. ஊத்த, ஊத்த, ஊத்த போய்க்கிட்டே இருக்கும். நிரம்பாது. சரிங்களா? அதனால அத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ, ரிவைஸ் மஸ்ட். இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் சார். ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்றேன். டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா போட்டிருக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்குறேன். என்னுடைய ஓன் நோட்ஸ் நான் பிரிப்பேர் பண்றேன். ரிவைஸ் பண்றேன். இதெல்லாம் ஹேபிட்டா நான் மாத்திட்டேன் அப்படின்னா, கெட் ரெடி. உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாமினேஷன் டைம்ல. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து படிச்சது 10த், 12த் டிகிரி, பிஜி, எம்ஃபில் இருக்குதுன்னா எம்ஃபில், பிஹெச்டி வச்சிருக்கீங்கன்னா பிஹெச்டி கூடவே எம்ப்ளாய்மென்ட் கார்டு சரிங்களா? எம்ப்ளாய்மென்ட் கார்டு நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத கரெக்ட்டா ரினிவல் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. இல்ல சார், ஐயோ! நான் ரினிவல் பண்ணலையே! என்னுடைய இதெல்லாம் போச்சே! அப்படின்னு நீங்க பதறிறாதீங்க. புதுசா ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணி போடுங்க. ரைட்? என்கிட்ட கேட்டீங்கன்னா, புதுசா வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கூட கடைசி வச்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல இருந்து சில ஆஃபர்ஸ் போடுவாங்க. இவ்வளவு நாள் ரினிவல் பண்ணலையா? 2010ல 23 வரைக்கும் ரினிவல் பண்ண தவறியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க ரினிவல் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. அப்படின்னா, நீங்க அப்படி ரினிவல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பழைய சீனியாரிட்டி அப்படியே தொடர்ந்து கிடைச்சிரும். சீனியாரிட்டினால நமக்கு வேலை எல்லாம் இல்லாம போறதில்ல. ஒரு சின்ன ஒரு சம்பிரதாயத்துக்கு அந்த சர்டிபிகேட்ட கேட்பாய்ங்க. எது? எம்ப்ளாய்மென்ட் கார்ட. சரிங்களா? அதனால எல்லாத்தையும் ரெடியா வைங்க. ஸோ இத நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்கன்னா, எப்பவுமே Instagram, Facebookலலாம் அதிகமா வந்து அ ஷேர் ஆயிட்டு இருக்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி மக்களுடைய பாவங்கள். டிஎன்பிஎஸ்சி மக்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு உடனடியா அவங்களுடைய எய்ம் என்னவா இருக்கும்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு முன்னாடி இதுதான் அவங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸினுடைய ஃப்ரண்ட் வாசலுங்க. மதில் இது. வெளிய ரோட்டோரத்தில இருக்கக்கூடிய மதில். அதுக்கு முன்னாடி வந்து எம்பளம் இருக்கும். தமிழ்நாடு எம்பளம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அழகா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுதான் அவிங்களுக்கு வாழ்நாடு சந்த பெரிய சந்தோஷம் அதுதான். ஆனா அதுக்கப்புறம் உள்ள போய் குத்து குத்துன்னு குத்தப் போறாங்க எங்க? ஒவ்வொரு ஆஃபீஸ்க்குள்ள போயும் பிடபிள்யூஓ அல்லது வந்து ரெவென்யூவோ எல்லா இடத்துலயும் ஆ நல்ல வேலை வாங்க போறாங்க. அது வேற விஷயம். பட் அவங்களுடைய கனவ அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நம்ம மக்களும் எல்லாரும் சேர்ந்து நின்னு இந்த அர்த்தத்துல இருந்து இது என்னுடைய ஒரு பெரிய ஆசை. இந்த அர்த்தத்துல இந்த அர்த்தம் வரைக்கும் நம்ம எல்லாம் வரிசையா நின்னு என்ன பண்ண போறோம்? அழகா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க போறோம். வித் பேக்கிரவுண்ட் ஆஃப் இவங்க எப்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்னு போட்டிருக்காங்களோ, நம்ம அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம். சரிங்களா? நெறைய பேர் இத அடிக்கடி போயிருப்பீங்க. என்குயரி போயிருப்பீங்க. இந்த அழகான இது என்ட்ரன்ஸ். டிஆர்பி ஆஃபீஸ்னுடைய உள்ள நீங்க போன அப்புறம் ஆஃபீஸ்னுடைய என்ட்ரன்ஸா இருக்கும். அது பயோமெட்ரிக் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க பாருங்க. பயோமெட்ரிக்கா இத வந்து செக் பண்ணி அனுப்புவாங்க. ஏதாவது திங்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்படின்னு செக் பண்ணி அனுப்பக்கூடிய இடம். இதெல்லாம் தாண்டி நீங்க ஆ உள்ள போய் இதுக்கு முன்ன நின்னு அழகா போஸ்டிங்ஸ் வாங்கி கவுன்சிலிங் முடிஞ்சு, ஒருவேள அது வேற ஏதாவது ஸ்கூல்ல போட்டிருந்தாங்கன்னா, நம்ம மெனக்கெட்டு இங்க போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க போறோம். ரைட்? ஸோ கெட் ரெடி ஃபார் த கவுன்சிலிங். ஆ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் செஷன். உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ், ப்ளீஸ் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்ப நீங்க கேட்டுக்கங்க. ரைட்? இல்ல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தேங்க் யூ.